அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சலபாசனம். இந்த யோகா பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒரே பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. உங்களோட ஷோல்டர் நல்லா ஃபுல் ஸ்ட்ரென்த்தனிங் கிடைக்கும். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்யணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பேக் பெயின்னா டெயில் போன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். நல்லா உங்களுடைய பேக் போனில் உங்கள் ஸ்பைனல் கார்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கடைசி போன் தான் டெயில் போன். டெயில் போன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை டெய்லி வண்டி ஓட்டுறவங்களுக்கு, ரொம்ப தூரம் டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு யோகா, கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு யோகா அது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்டமன், லோயர் அப்டமன் குறைக்கிறதுக்கு கூட இந்த யோகா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த யோகா பேர் ஷலபாசனம். இதை நம்ம 3 ஸ்டேஜாக பிரித்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும், தேர்ட் ஸ்டேஜ் எப்படி பண்ணணும். இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு செய்யவே கூடாது. நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்ருந்தீங்கன்னா கூட 1 to 1.5 hours மினிமம் ஒரு 1.5 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு பண்ணுங்கள். தயவு செய்து சாப்பிட்டு பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு இந்த யோகாவை நீங்கள் மார்னிங்கே செஞ்சுருங்க. சாயந்தரத்தில் இந்த யோகா கண்டிப்பாக செய்யாதீங்க. இப்போ நம்ம அதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். வாங்க, அந்த போஸ்டருக்கு வாங்க. மெதுவாக இப்படி படுக்கணும். இந்த போஸ்டரில் நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். மெதுவாக உங்களுடைய 2 ஷோல்டர்ஸும் தலையும் நல்லா மேலே தூக்குங்க. முதல் ஸ்டேஜ் இது தான். ஏன்னா இது பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லா நெக் ஸ்ட்ரென்த்தனிங், உங்களுடைய நெக்கெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். நெக் ஸ்ட்ரென்த்தனிங் இதை மாதிரி நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட்டிகோவே வராது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வேர்ட்டிகோ இருக்கும். அதனால் இதை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய நெக்கெல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாகும். இதுதான் ஸ்டேஜ் 1. இதே ஸ்டேஜை ஒரு 2 டேஸ்க்கு செய்யுங்க. மெதுவாக இந்த மாதிரி தலையை தூக்கிட்டு 10 கவுண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கீழே வச்சிடணும். வச்சுருங்கம்மா. ஃபுல்லாக நார்மல் ப்ரீதிங். நல்லா 2 தடவை சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. அந்த போஸ்டரில் இருக்கும்போது நார்மல் ப்ரீதிங் பண்ணணும். மறுபடியும் தலையை கீழே வச்சுட்டு நல்லா 2 தடவை சவுண்டாக மூச்சு இழுத்து விடணும். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ப்ரீதிங் நார்மலாகும். இப்போது ஸ்டேஜ் 2 எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேஜ் 1 ஒரு 2 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 2 எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். இப்போ பண்ணுங்கள். ஸ்டேஜ் 2 நல்லா தூக்குங்க பார்க்கலாம். தலையை மேலே உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தலையும் ஷோல்டர்ஸையும் ஃபுல்லாக மேலே தூக்கலாம் இந்த போஸ்டரில். இப்போ பாருங்கள், உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களோட தலையை நல்லா மேலே தூக்கணும். இதில் நீங்கள் ஜென்ரலாக பண்ணுற தப்பு என்னென்னா மூச்சை ஹோல்ட் பண்ணிவிடுவீங்க. மூச்சை ஹோல்ட் பண்ணுறதுனா சவுண்டாக வெளியில் கவுண்ட் பண்ணுங்கள். பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு கூட இது செய்யும்போது கண்டிப்பாக பேக் பெயின் இருக்காது. இதை பாருங்கள், இதே போஸ்டரில் 10 கவுண்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கீழே வச்சுருங்க. நல்ல சவுண்டாக மூச்சு இழுத்து விடுங்க. இதுதான் ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 ஒரு 1 வீக் பண்ணுங்கள். 1 வீக் பண்ணிவிட்டு இல்லைங்க எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இந்த ஸ்டேஜ் 2 அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 3 போகலாம். அந்த ஸ்டேஜ் 3 போகிறதும் ரொம்ப முக்கியம். அதுதான் பர்ஃபெக்ட் போஸ்டர். பண்ணுங்கம்மா, அதை பார்க்கலாம். ஸ்டேஜ் 3 அப்படின்னு நல்லா தலையை மேலே தூக்குங்க. இப்போ 2 கைகளையும் நல்லா சேருங்க பார்க்கலாம். பின்னாடி இந்த மாதிரி கட்டணும். பின்னாடி இந்த மாதிரி 2 கைகளையும் நல்லா பின்னாடி கட்டணும். நல்லா உங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகணும். நல்லா விரிக்கணும். நல்லா உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை பாருங்கள், உங்களுக்கு நல்ல அப்டமன் குறையும். இந்த ஸ்டேஜ் 3 நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய லோயர் அப்டமன் நல்லா குறையும். அதனால் பேக் பெயின் இருக்கிறவங்க, டெய்லி ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கம்மா. ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுறவங்க, உங்களுக்கு அப்டமன் குறையணும்னு ஆசைப்படுறவங்க, போஸ்டர் கரெக்ஷன். ஒரு சில பேருக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பேக் போன் பெண்டாகவே இருக்கும். ஃப்ரண்ட்டில் அவங்க ஷோல்டர்ஸ் பெண்ட் பண்ணியே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த யோகாவை டெய்லி வீட்டில் பண்ணணும். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. இப்போ இன்னொரு தடவை பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும் எப்படி பண்ணணுன்றத பண்ணலாம். இன்னொரு தடவை பண்ணுங்கள். நல்லா ஷோல்டர்ஸு தலை மேலே தூக்கணும். 2 கைகளை நல்லா பேக்கில் கட்டணும். 10 கவுண்ட் 10 செகண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மறுபடியும் இப்படி கீழே வச்சுட்டு நல்லா 2 தடவை சவுண்டாக மூச்சு இழுத்து விடணும். எழுந்து உட்காந்துருங்க. எழுந்து உட்காந்துட்டு சுகாசனமில் உட்காந்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த சலபாசனத்தினால பேக் போன் நல்லா பவர்ஃபுல்லாகும், ஷோல்டர்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் இது ஒரே பெனிஃபிட்னு சொல்ல முடியாது. இந்த யோகாவை நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். முடிந்த அளவுக்கு இந்த யோகா, இந்த மாதிரி எக்ஸசைஸு, வாக்கிங், ஜாகிங்லாம்
காலையிலேயே முடிச்சிடுங்க. நம்ம தினமும் காலையில் எப்போ தூங்கி எழுந்துக்கிறோமோ எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு காலையிலேயே முடிக்கிறது ரொம்ப நல்லது. அது ரொம்ப முக்கியன்றதுனால இதை டெய்லி காலையில் செய்யுங்க. நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.